நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு வந்த உள்நாட்டு விமானங்கள் எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A என்னவாகிவிட்டது, தேஜஸ் மார்க் 2 என்னவாகிவிட்டது, இதோ வெளிவருகிறது தேஜஸ் மார்க் 1A நமது விமானப்படையில் சேர்க்க உள்ளது என்பதையெல்லாம் நாம் ஒரு செய்தியாக தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம். தேஜஸ் மார்க் 2 விமானங்கள் ரஃபேல் விமானத்திற்கு ஈடான விமானமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது. அவை 120 முதல் 150 எண்கள் முதலில் நமது விமானப்படையில் சேர்க்கப்படுவது என்பதையெல்லாம் பார்த்து வந்தோம். ஏஎம்சிஏ விமானம் தயாரிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பாகவே நமது அரசு 15,000 கோடி ரூபாயை ஒதுக்கியது. இந்த விமானத்தை பற்றியெல்லாம் எந்த விதமான செய்திகளும் தற்போது 1-2 மாதங்களாக காணவில்லையே. ரஃபேல் விமானங்களை வாங்கப் போகிறோம், அதுவும் 3,25,000 கோடி ரூபாய் செலவை வாங்கப் போகிறோம் என்றுதான் பேச்சு அடிபடுகிறதே ஒழிய நம்முடைய உள்நாட்டு விமானங்களை தயாரிப்பது தொய்வாகிவிட்டதா, அது என்ன ஆகப் போகுது என்ற ஒரு கேள்வி நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் கேளலாம். நண்பர்களே, நாம் மற்ற நாடுகளை விட அதிக அளவில் முன்னேற வேண்டும். 2047ஆம் ஆண்டு நாம் மிக சிறந்த வளர்ச்சி அடைந்த நம்பர் 1 நாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தற்போது நமது இந்தியா அந்த செயல்பாட்டில் இறங்கி வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். எப்பொழுதுமே நம்ம நாட்டின் பணம் வெளியே செல்லக்கூடாது, வெளிநாட்டு பணம் நம் நாட்டிற்கு உள்ளே வந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் உலகத்திலேயே மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சியில் 4வது இடத்தில் இருக்கிறோம். அது 3வது இடத்திற்கு மிக விரைவில் 2 வருடத்திற்கு வர வேண்டும். 2047ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சியிலும் நாம் சீனாவை முந்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு செயல்பட்டு வரும் பொழுது, இந்த சூழலில் நாம் நமது உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய விமானங்களின் வேகத்தை நாம் குறைக்கவே இல்லை. ஏனென்றால் ஹால் என்ற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நமது விமானங்களை தயாரிக்கக்கூடிய நம்ம இந்திய அரசு நிறுவனம் எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A என்ற விமானத்தை மிக வேகமாக தயாரித்து வருகிறது. அந்த விமானங்களுக்கு தேவையான ஏர் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய அந்த பாகங்களை எல்லாம் அதிக அளவில் தயாரித்து வைத்துள்ளது. சுமார் தற்போது ஒரு 13 எண்கள் விமானங்கள் தயாராக உள்ளன. நம்மிடம் தற்போது அமெரிக்காவிலிருந்து 6 எண்கள் தான் என்ஜின்கள் வந்துள்ளன. ஆகவே 6 எண்கள் விமானங்கள் மிக தயாரான நிலையில் தற்போது இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளன. இருந்தாலும் இனியும் இந்த மார்ச் மாதத்திற்குள் இனியும் ஒரு 4 அல்லது 6 என்ஜின்கள், இந்த விமானத்தில் பொருத்தக்கூடிய என்ஜின்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து சேர்ந்தவுடன் மார்ச் மாதத்திற்கு அப்புறமாக சுமார் 13 முதல் 14 எண்கள் தேஜஸ் எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A விமானங்களை நமது விமானப்படையில் சேர்க்கும் வகையில் கால் நிறுவனம் தயாரித்து வருகிறது. நண்பர்களே, பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்ட ஆயுதங்கள், இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்பட்ட ஆயுதங்கள், நமது நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள ஆயுதங்கள், இவற்றை எல்லாமே தேஜஸ் மார்க் 1A என்ற விமானத்தில் பொருத்தி அவற்றை சோதனையை மிக வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டு இந்த விமானத்தை பறப்பதற்கு ஏற்றது இந்த வகை ஆயுதங்களை எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A என்ற விமானத்தில் பயன்படுத்தலாம் என்ற ஒரு சர்டிஃபிகேஷனையும் நமது கால் நிறுவனம் வாங்கிவிட்டது. நண்பர்களே, ஆகவே என்ஜின் வரவில்லை என்ற ஒரு காரணத்தினால் மட்டும் தொய்வில்லை. நமது இந்த ஆயுதங்களை சோதனை செய்து முழுமையான ஒரு விமானமாக, போர் விமானமாக நமது விமானப்படைக்கு ஒப்படைத்து விடலாம் என்ற நோக்கில் ஹால் விமானம் இறங்கி வருகிறது. அடுத்தபடியாக எல்சிஏ தேஜஸ் மார்க் 2 என்ற விமானம், இது ரஃபேல் விமானத்திற்கு ஈடான விமானம் என்று கூறப்படுகிறது. இவற்றில் அந்த அளவிற்கு தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உள்ளன என்று கூறப்படுகிறது. இவற்றில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்னவென்றால், எல்சிஏ தேஜஸ் மார்க் 1A என்ற விமானம் தயாரிக்கப்படும் போது அவற்றில் புதிய பாகங்களை மட்டுமே சப்ளையர்ஸ், நமது உள்நாட்டில் உள்ள அந்த பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பாகங்களை தயாரித்து அப்படியே ஹால் நிறுவனத்திற்கு வழங்கி விடுவார்கள். அவர்கள் அவற்றில் பொருத்தி வெல்டிங் வேலைகள் மற்றும் வயரிங் வேலைகள் ஆகியவற்றெல்லாம் செய்து விமானத்தில் பொருத்த வேண்டிய மற்ற இதர பாகங்களையும் பொருத்தி சாஃப்ட்வேர் போன்ற சிஸ்டத்தை எல்லாம் சோதனை செய்து ஆயுதங்களை சோதனை செய்து அதன் பின்னரே அது விமானப்படைக்கு ஒப்படைப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது தேஜஸ் மார்க் 2 என்ற விமானத்தின் தயாரிப்பு பணி முழுவதையுமே பெரும்பாலும் ADA என்று சொல்லக்கூடிய ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற ஒரு அரசு நிறுவனம் எடுத்துள்ளது. இது என்ன செய்துள்ளது என்றால், அந்த மற்ற பாகங்களை எல்லாம் சப்ளையர்ஸ் என்று சொல்லக்கூடிய நமது உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் வழங்கும் போது
அவற்றிலே இந்த வயரிங் சிஸ்டம் மற்ற எந்த விதமான சிஸ்டத்தை பொருத்த வேண்டும் இருந்தாலும் அந்த பாகங்கள் செய்யும் போதே அவற்றை பொருத்திவிட வேண்டும் போன்ற ஒரு நோக்கத்தில் அந்த வகையான பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் தான் ரஃபேல் விமானங்கள் செய்யப்பட்டுள்ளன. ரஃபேல் விமானம் உள்ள பாகங்களுக்கு உள்ளேயே அந்த வயரிங் மற்ற இதர வகையான கனெக்ஷன் எல்லாமே செய்யப்பட்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே அந்த வகையில் இந்த தேஜஸ் மார்க் 2 விமானத்தின் பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அவை மிக வேகமாக தயாரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2 போன்ற விமானங்களில் தயாரிப்பதில் 1 மாதம் 2 மாதம் தொய்வு ஏற்பட்டாலுமே அந்த சப்ளையர்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் சுணங்கி விடுவார்கள். அவர்கள் வேறு வேலையில் இறங்கி விடுவார்கள். மீண்டும் நம்ம இந்த விமானத்தை தயாரிக்கலாம் என்று கருதும் போது அவர்கள் நமக்கு சப்ளை செய்வதற்கு அதிக அளவில் காலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் என்பதால் இந்த தேஜஸ் மார்க் 2 விமானத்தை தயாரிப்பதற்கான முக்கியமான தொழில்நுட்பங்களை அந்த தயாரிப்பாளர்கள் உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் பெற்று வருகிறார்கள். அவற்றில் இறங்கி அந்த பாகங்களை மிக கச்சிதமாக தயாரித்து வருகிறார்கள். முதலில் தற்போதுதான் ரஃபேல் விமானத்திற்கு ஈடான பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதால் நமது உள்நாட்டு தயாரிப்பாளருக்கு சற்று காலதாமதம் ஆவதாக கூறப்படுகிறது. ஆக முதலில் இந்த பாகங்கள் எல்லாம் தயாரித்த விமானங்கள் நமது விமானப்படைக்கு ஒப்படைத்து விட்டால் நமது உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் அதற்கு அடுத்தபடியாக மிக வேகமாக அந்த பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் பெற்று விடுவார்கள். ஆகவே தேஜஸ் மார்க் 2 என்ற விமானமும் தேஜஸ் மார்க் 1A என்ற விமானமும் எவ்விதமான தொய்வும் இல்லாமல் அவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன. நமது விமானப்படை 2 விமானங்களையும் சேர்த்து 400 விமானங்கள் முதல் கட்டத்திலே கொள்முதல் செய்யக்கூடும் என்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே. இது மட்டுமில்லாமல் AMC என்று சொல்லக்கூடிய ஆம்கா என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானம். இந்த விமானம் அமெரிக்க நாட்டில் F-35, F-22 போன்ற மிக சிறந்த விமானங்களுக்கு ஈடாக அதைவிட சற்று தரத்தில் உயர்ந்ததாக இந்த AMCA என்ற விமானம் இருக்கும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. இதில் நமது இந்தியா எந்த விதத்திலும் இந்த AMCA என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதில் அந்த வேகத்தையோ அல்லது அதில் உள்ள ஈடுபாட்டையோ நிச்சயம் நமது இந்தியா விட்டு கொடுக்காது என்று தெரிகிறது. அதனால்தான் நாம் இதுவரை பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் நம்மை அழைத்துமே 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதற்கு அழைத்துமே ஸ்பெயின், பிரிட்டன், ஜப்பான் போன்ற கூட்டமைப்பு நாடுகள் தயாரித்துள்ள 5ஆம் தலைமுறை விமானத்தில் இந்தியா கலந்து கொள்ளுங்கள் என்று வேண்டியுமே நாம் அவற்றையெல்லாம் கலந்து கொள்ளவில்லை நண்பர்களே. நாம் இனியும் ஒரு 10 ஆண்டிற்குள் அதற்குள்ளாக தசாட் நிறுவனம் தயாரித்து வரும் 5ஆம் தலைமுறை விமானங்களை விட நமது தேஜஸ் மார்க் 2 விமானமும் ஆம்கா விமானமும் மிக சிறந்த விமானமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது நண்பர்களே. நம்முடைய AMCA விமானம் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்படுவதால் அதை நமது விமானப்படையில் சேர்ப்பதற்கு இனியும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உடனடியாக அந்த விமானங்களை தயாரிப்பது என்பது எந்த நாட்டுக்குமே அது ஒரு முடியாத ஒரு காரியம். அதே போன்று அந்த விமானங்களுக்கு தேவையான என்ஜின்களும் அந்த விமானம் தயாரித்து முடிக்கும் நேரத்தில் அதற்கு தேவையான என்ஜின்களும் பிரான்ஸ் நாட்டு உதவியுடன் நாம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளோம். இதற்கு இடையில் நமக்கு 5ஆம் தலைமுறை விமானம் வேண்டும் என்பதால் நாம் வாங்க உள்ள 114 எண்கள் ரஃபேல் விமானம் 4.5ஆம் தலைமுறை விமானத்துடன் தற்போது ரஷ்யாவிடமிருந்து Su-57E என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்குவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது நண்பர்களே. இந்த 5ஆம் தலைமுறை விமானம் சுமார் 40 அல்லது 60 எண்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதற்கு நமது இந்தியா முயற்சிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நம்மிடம் மொத்தமாக இருப்பில் இருக்கக்கூடிய 176 எண்கள் ரஃபேல் வகை விமானங்கள், அதுபோன்று நம்மிடம் உள்ள தேஜஸ் வகை விமானங்கள், Su-30 MKI என்ற 270க்கும் மேற்பட்ட ரஷ்யா நாட்டில் வாங்கப்பட்ட விமானங்கள், தேஜஸ் வகை விமானங்கள், மிரேஜ் 2000 விமானங்கள், ஜாகுவார் விமானங்கள், MiG-29 விமானங்கள் போன்ற அனைத்து விமானங்களுமே நம்ம நாட்டை காப்பதற்காக சீனா மற்றும் பாகிஸ்தான் நம்மிடம் போருக்கு வரும் பொழுது அவற்றையெல்லாம் தோற்கடிக்கக்கூடிய வகையில் அதற்கான ஆயுதங்கள் எல்லாம் தற்போது நமது நாட்டில் தயாரிக்கக்கூடிய உள்நாட்டு தயாரிப்பு விமானங்களில் சோதனை செய்யப்பட்டு அவற்றில் பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய அளவில் தயாரிக்கப்பட்டு வருகின்ற நண்பர்களே இது போன்ற வீடியோ செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடுங்கள். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வேண்டுமென்றால்
எந்த வகையில் எது தொடர்பான செய்திகள் வேண்டும் என்று கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அது தொடர்பாகவும் அடுத்த வீடியோ வெளியிடுவதற்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் நண்பர்களே இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு